தீராத நோய்களை தீர்க்கும் சமயபுர மாரியாத்தா பற்றி நம்ம பார்ப்போமா. இக்கோயிலில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது சமயபுர மாரியம்மன் கோவில். ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் இப்பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழித்து தர்மம் தழைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுதலுக்கிணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இக்கோவில். இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது எழுந்தருளியிருப்பதை காணலாம். மேலும் இக்கோயிலில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக கூறுவர். கோவில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இக்கோயிலின் கிழக்கிலுள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. தேரோடும் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்பாகும். தைப்பூச திருவிழா, பூச்செறிதல், சித்திரை பெருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்களாகும். தைப்பூச திருவிழாவில் தை மாதத்தில் இத்திருவிழா நடைபெறும். 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கர் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து மாரியம்மனுக்கு சீர்பெறுதல் வைணவம் நடைபெறுகிறது. இவ்வளவு சிறப்புமிக்க நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நாமும் சென்று வழிபடுவோம். சமயபுரம் மாரியம்மன் மக்கள் சாமிக்காண்டி விரதம் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சமயபுர சாமி உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. அது இந்த கோயிலோட சிறப்பு. நாமும் சென்று வழிபடுவோம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு. சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருச்சியில் இருக்குது. திருச்சிக்கு எப்பப்போ போகிறீங்களோ அப்போல்லாம் அந்த சமயபுரம் மாரியாத்தால பாருங்கள், பேரழகியாக இருக்கா பாருங்கள். சமயபுரம் மாரியம்மனை தரிசிப்போம், அவரோட அருளை பெறுவோம். நம்ம வீடியோவை இதுவரை